வணக்கம் மக்களே. ஸோ நம்ம எங்கே இருக்கோன்னா பார்த்தீங்கன்னா மாதாவரம் பஸ் ஸ்டாண்டில் தாங்க இருக்கும். ஏன் மாதாவரம் பஸ் ஸ்டாண்டில் இருக்கோன்னா நீங்கள் சின்ட்ரோவில் பார்த்துருப்பீங்க, மற்றும் டம்னேலையும் பார்த்துருப்பீங்க. எஸ், மாதாவரம் டு திருப்பதி தாங்க பயணம் பண்ண போகிறோம். ஸோ என் கூட சேர்ந்து ஒரு சூப்பரான டிஜிட்டல் பயணத்துக்கு தயாராகுங்க. ஸோ வெல்கம் பேக் டு சாய்ஸ் ஜெர்னி. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோ உங்களுக்குள்ளே வரும். ஸோ நம்ம பலவாரம் பேசாமல் நம்ம பஸ் ஏறிட்டு நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன், சரிங்களா? நம்மளோட சூப்பரான ஜேர்னியை ஒரு டீ குடித்து மாதாவரத்துலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாங்க. அந்த டீ சூப்பராக இருக்குங்க. அங்கேன்னு பார்த்தீங்கன்னா அங்கே நம்மளோட பஸ்ஸோட போர்டு போட்டிருக்காங்க. அங்கே பஸ்ஸோட போர்டு நம்ம இங்கே வந்து டிஎன்எஸ்6, இங்கே வந்து ஏபிஆர்டிசி தாங்க. நம்ம இன்னைக்கு ட்ராவல் பண்ண போது வந்து ஏபிஆர்டிசி பஸ் தாங்க. ஸோ ஆந்திர பிரதேஷ் பஸ் தான் நம்ம இன்னைக்கு ப்ளாக் பண்ண போகிறோம். பஸ் கிளம்ப இன்னும் 20 மினிட்ஸ் தாங்க இருக்குது. சாரி, 9:20 கிளம்பும். ஸோ ஒரு 15 மினிட்ஸ் தான் இருக்குது நம்ம பஸ் கிளம்ப மாதாவரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து. சூப்பராக ஒர்க் ஆகுதுங்க. பாருங்கள், புஷ் பேக் எங்கே கொடுத்துருக்காங்கன்னா இந்த ஜன்னலுக்கு சைடில் வந்து வச்சுருக்காங்க புஷ் பேக்கு. அப்படியே புஷ் பேக் நல்லா ஒர்க் ஆகுது. அப்படியே நீங்கள் ரிவர்ஸ் அப்படியே எடுத்தீங்கன்னா அப்படியே ரிவர்ஸ் பண்ணுங்க. ஸோ புஷ் பேக் சூப்பராக இருக்குங்க. சொல்ல போனால் பஸ் நோட்டீஸே பண்ணல. இந்த பக்கம் பாருங்கள், இந்த லெஜெண்டரி பஸ்ஸு நிற்கிதுங்க. சப்தகிரி எக்ஸ்பிரஸ் ஏபிஆர்டிசிலே வந்து பெஸ்ட்டு பஸ் நம்ம சப்தகிரி பஸ். பஸ்ஸஸோட சர்வீஸ் மக்களே, இவ்வளோ சர்வீஸ் ஓடிட்டுருக்கு சென்னைக்குள்ளேயே. பஸ் ரூட் வந்து பார்த்திங்கன்னா 9299 தாங்க. அதான் பஸ் ரூட் நம்பரு. கேபின் ரைடு வாய்ப்பு இருக்கான்னு தெரியல, கிளாஸ்லாம் முன்னாடி உடஞ்சிருக்குங்க. 3ஆம் நம்பர் சீட் கிடச்சிருக்கு. விண்டோ சீட் தாங்க. விண்டோ சீட்டு மேலே வந்தீங்கன்னா நம்மளுக்கு எழுதி வச்சிட்டேன். ஸ்பீக்கர்லாம் வச்சுருக்காங்க. ஸோ போகும்போது பாட்டு போட்டுலாம் போவாங்க போல். இப்போ பார்த்தீங்கன்னா வண்டியில் உள்ள ஃபீச்சர்ஸ்லாம் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா ஃபுட் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க மக்களே. ஒர்க்கெலாம் நல்லா ஆகுதுங்க. என்ன வண்டி போகும்போது கொஞ்சம் இதாகும் போல். நெக்ஸ்ட் வந்து சொன்ன மாதிரி இங்கே புஷ் பேக் வச்சுருக்காங்க பாருங்கள். இது பிடிச்சி இழுக்கிற மாதிரி இந்த லிவரை பிடிச்சிருந்தீங்கன்னா புஷ் பேக். அதுக்கப்புறம் சார்ஜர் போட்டிங்க தான் இங்கே வச்சுருந்தாங்க. சார்ஜர் போட்டிங்க தெரியுதா? சார்ஜர் போட்டு யூஎஸ்பி 2 சொல்கிற மாதிரி வச்சுருக்காங்க. யூஎஸ்பி நாளைக்கு பார்த்திங்கன்னா நம்ம மாதாவரம் டு திருப்பதி பார்த்திங்கன்னா 260 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. சாரி, 230 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நாங்கள் 2 பேராக போகிறனால தான் 460 ரூபா போட்டிருக்காங்க. மக்களே டைம் ஆயிடுச்சு, பட் இன்னும் எடுக்கலை. 1 மினிட்ஸ் டிலே ஆயிடுச்சுங்க. என்னென்ன தெரியல. பஸ் நம்ம இன்னும் ஸ்க்ரீன் எல்இடி ஸ்க்ரீன் வச்சுருக்காங்க. ஸோ வந்து பஸ் டைமிங்ஸ் கணக்கில் தான் போகுது போலங்க. ஸோ இன்னும் புரிய டைமிங்லாம் வச்சுருக்காங்க. டைமிங்கில் தான் போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ பஸ் கிளம்புனோன்னு நான் உங்களுக்கு அந்த கிளிப்பை காமிக்கிறேன். நான் வந்து இப்போ தான் அவங்க நோட் பண்ணாங்க. என்னென்னா திருமலைக்கு தனியாக பஸ் இருக்குங்க. ஸோ மேல் திருப்பதி பஸ்ஸு தான். சப்தகிரி வந்து மேல் திருப்பதி. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா திருப்பதி நல்லா கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ மேல் திருப்பதி கீழ் திருப்பதின்னு சொல்லிட்டு கனெக்ஷன் போட்டிருக்காங்க. நம்ம மாதாவரம் பைபாஸ் பிடிச்சி ரேணிகுண்டம் வழியாக போவோங்க. இதை வந்து மாதாவரத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. பொறுமையாக நம்ம வந்து மாதாவரத்துலேருந்து திருப்பதி போகலாங்க. ஸோ இப்போ தான் பஸ் வந்து யூஎஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க.
வந்திருக்கோம் மக்களே. ரவுண்டானா வந்து இருக்கும். இந்த மாதவரம் பைபாஸ் பாலம். பனி பார்த்தீங்கன்னா இப்போயே கொஞ்சம் சென்னையில் அதிகமாக இருக்குது. நான் என்ன கேள்விப்பட்டேன்னா திருப்பதியில் பார்த்தீங்கன்னா மைனஸில் போயிட்டுருக்காங்க கிளைமேட்டு. அது எப்படின்னு தெரியல. நம்ம 12 மணிக்கு போய் பார்த்தா தான் தெரியும். மேல் திருப்பதின்னு சொல்கிறாங்க, என்னன்னு தெரியல. போய் பார்த்தா தான் தெரியும் நமக்கு என்ன நிலைமை. ஸோ பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ரவுண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே மெட்ரோ ஒர்க்ஸ் நடந்துகிட்ருக்கு. சூப்பராக திருப்பதி வரைக்கும் நம்ம பயணம் முடிச்சுக்கலாம். ஜம்முன்னு போச்சுன்னா சூப்பராக இருக்கும். ஜம்முன்னு ஒரு பயணம் திருப்பதி வரைக்கும் போகிறோம். ஸோ திருப்பதிக்கு வந்து நான் செகண்ட் டைம் போகிறேங்க. ஒரு 3 வயசு இருக்கும்போது நான் திருப்பதி போனேன். இப்போ வந்து எனக்கு 15 வயசு ஆகும். 14 வயசு ஆகும்போது. ஸோ இன்றைக்கி டேட் என்னென்னா 31 டிசம்பர் 2025. நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 11:30 பாருங்கள், 9:30 மணி. 9:30 மணிங்க, 9:30 மணி. ஸோ இதை டைம் சொன்னதை மன்னிச்சுக்கோங்க, தப்பாக சொல்லிட்டுருக்கேன். என்ன ஸோ பொறுமையாக நம்ம மாதவரம் விட்டு வெளில வந்துட்டோம். ஸோ வந்து அந்த இது பார்க்கலாம். நம்ம ஜேர்னி ஜாமிக்கணும். வேண்டி பண்ண வரைக்கும் நம்ம வந்து கரெக்டாக எடுக்கலாம். தூக்கம் வரும்னு தெரியாதுங்க. நமக்கு பனியாக இருக்குது சென்னையில். பிக்கப் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து தெரியாமல் சொல்லிட்டேங்க. ஸோ 9:13 வந்து 9:20ன்னு சொல்லிட்டு அப்பா சொல்லிட்டு டைமிங்க. ஆனால் கரெக்டாக 9:20க்குலாம் எடுத்துகிறாங்க. ஒரு 5 மினிட்ஸோ டிலே நினைக்கிறேன். ஒரு 1 மினிட் தாங்க டிலே. ஏன்னா அந்த ரிவேர்ஸ் எடுத்து திரும்பி போகிறதுக்கு. பட் 9:30 மணி மாதவரம் அவுட்டர் கிட்ட வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பக்கம் வந்து எம்டிசி கிராஸ் வந்து ஸ்மூத்தாக தான் போகுது. பரவாயில்லங்க. ஸோ நல்லா தான் போயிட்டுருக்கு. நம்மளை வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து 9:30 மணிக்கு வந்து கிளம்புவாங்க. ஸோ அவங்க நாங்கள் 12:30 மணி உள்ளே இறக்கி விட்டோம்னு சொன்னாங்க. 12:30 மணி இல்லை 1 மணி ஆக்குறாங்களான்னு தெரியல, பார்க்கலாம். அது எப்படி நம்ம ஃப்ளைஓவர் மேலே ஏர்போர்ட் மாதிரி சென்னைக்கு மேலே போயிட்டுருக்கோம். அதாவது 800 நோக்கின்னு நினைக்கிறேன். 800 இது என்ன வயான்னு தெரியல, என்ன வழியை போகுதுன்னு தெரியல. வெளியில் பேசலாம். ஃபஸ்ட்டு இந்த ஏபிஆர்டிஸில் போகிறதுனால உண்மையாக ரூட் தெரியல. ஸோ நான் அடுத்த வாட்டி நான் ஃபுல்லாக தெரிஞ்சு நம்ம போகலாம். ஸோ பார்க்கலாம். கேபின் ரைட்க்கு தெரியல, கண்டக்ட் ஆகுது. அவங்க தெலுங்கு தான் தெரிஞ்சிருக்கு. தெரியல. அதேமாதிரி வெளியே
புகைலாம் நிறையா இருக்குங்க. என்னென்ன தெரியல, புகை பொல்யூஷன்லாம் நிறையா இருக்குது. புகையோட அந்த பனி அதிகமாக இருக்குது. அது உங்களுக்கு எப்படி காமிக்கிறதுன்னு தெரியல எனக்கு. பனியை அந்த பிரிட்ஜு, ஒரு பிரிட்ஜு நீட்டாக இருக்குது பாருங்க. இங்கெல்லாம் பனி நிறையா இருக்குது மக்களே. பனியோட பொல்யூஷன்ஸ்லாம் நிறையா இருக்குது. செம்மையாக பனி அடிக்குதுங்க. ஏபிஆர்டிசி பயணம் தண்ணின்னா அவ்வளோ குளிருது. நிறைய பிளாஸ்டிக்ஸ்லாம் போட்டு எரிக்கிறாங்க. மூச்சை விட முடியலங்க. அவ்வளோ மோசமாக இருக்குது ஏரியாவை பார்க்க. பிடிக்கிறதாங்க அவ்வளோ பிளாஸ்டிக்ஸ் எரிக்கிறாங்க. என்னென்ன பண்ணுறாங்க சென்னையை மாசுபடுறதுல வேலையாக இருக்காங்க சென்னையை. ஸோ ஏன்னு தெரியல எப்படி இருக்காங்க சென்னை மக்கள். ஸோ கொஞ்சம் நீங்கள் பொல்யூஷனை கம்மி பண்ணினாலே போதும் மக்களே. நம்ம சென்னை அழகாக இருக்கும். தமிழ்நாடு சூப்பராகவே இருக்குங்க. ஸோ நம்ம 30 கிலோமீட்டர் பர் ஹவர் தான் கொடுத்துருக்காங்க இந்த ரூட்டில். முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு லாரி போயிட்டு இருக்குங்க. இங்கே வந்து அதுக்குள்ளே ஹிந்தி வார்த்தை நம்மளோட இதெல்லாம் போட்டிருக்காங்க. ரூட் போடலாம் தெரியாதுங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு டோல்கேட்டுங்க. எஸ் இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையமும். ஸோ நேஷ்னல் ஹைவேஸ் உள்ளே நம்ம என்ட்ரி ஆகிட்டோங்க. ஸோ ஃபஸ்ட்டு செக் போஸ்ட்டு நேஷ்னல் ஹைவேஸ் ஆஃப் இந்தியா. நம்ம ஃபஸ்ட்டு டோல்கேட்டுக்குள்ளே என்ட்ராக போகிறாங்க மக்களே. ஸோ ஃபர்ஸ்ட் டோல்கேட் நம்ம சென்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆந்திரா சென்னைக்குள்ளே என்ட்ராக போகிறோங்க. ஸோ அதாங்க அப்படி இருக்குது. சேஸே ஸ்டார்ட் பண்ணுறோங்க. நம்மளுக்கு முன்னாடி போகிற எல்லா பஸ்ஸு எல்லா ட்ரக்கையும் சேஸ் பண்ண போகிறாங்க. ஸோ த சேசிங் இஸ் த ஸ்டார்ட் நவ். நம்ம நேஷ்னல் ஹைவேஸ்குள்ளே பூந்துட்டோம் பாருங்கள். எடுத்தவொடனே ஒரு ட்ரக்கை சேஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா. ஆனால் அந்த இடத்துல வந்து எம்டிசிலாம் ஓடிட்டாங்க இருக்குது. எம்டிசி பஸ்ஸஸ் கூட போயிட்டு தான் இருக்குது. அதுங்க லாரி தாங்க நிறையா இருக்குது. எல்லாம் ஒவ்வொரு ஊர் போகிற லாரி டோலு. ஸோ இப்போ தான் ஒரு டோல் தாண்டணும் நீங்கள் சொல்கிறப்ப நேஷ்னல் ஹைவேஸ்குள்ளே பூந்துட்டோம். இதுக்கு மேலே சும்மா ஜாலியாக போக வேண்டியதாங்க. நிறையா இது பார்க்குறாங்க சேஸிங்க. இது மாதிரி நம்ம கூட கார் சேஸ் பண்ணி அடிச்சிச்சு. பார்க்கலாம் போக போக என்னென்ன பஸ்லாம் நம்ம சேஸ் பண்ணலான்னு. பனியும் அதிகமாகிட்டே இருக்குது பார்த்தீங்கன்னா. அது என்னன்னு தெரில. பிரேக் எப்போ விடுவாங்க அது தெரியலங்க. பிரேக் விடுவாங்க இடையில, அதெல்லாம் விடாமல் இருக்க மாட்டாங்க. ஒரு 10 மணிக்கு விட்டுறாங்க நினைக்கிறேன். பார்க்கலாம். அது 9:20 தான் எடுத்தாங்க. 10 மணிக்கு அதுக்குள்ளே விட மாட்டாங்க. டைம்லாம் இருக்கும். அப்படியே போயிட்டே இருப்பாங்க போல். என்னன்னு தெரியல. ஏபிஆர்டிசி பொறுத்தவரைக்கும் ஏசிடிசினா ஒரு இடத்துல நிப்பாட்டுவாங்க. ஏபிஆர்டிசி எப்படின்னு தெரியல. பார்த்து வேணாலும் சொல்கிறாங்க. ஏபிஆர்டிசினா எப்படின்னு தெரியல. பார்த்து வேணாலும் சொல்கிறாங்க. பாருங்க சேஸ் பாருங்க. ஐயோ கொஞ்சம் பயமாக இருக்குது. அதெல்லாம் முடிச்சுவோம். ஜாலியாக இருக்கும். கேண்டில் ரைடு கிடச்சாலும் நல்லா இருக்குங்க. இவ்வளோ சூப்பராக இருக்கும் போகிற மாதிரி. நமக்கு நம்மளே முன்னாடி ஓகே சொல்கிறாங்க கேண்டில் ரைடு அது ஓகே. கேண்டில் ரைடு மாதிரிலாம் கேப்லேயும் நிறைய வருது. எங்கேருந்து வருதுன்னா ரெட்டில்ஸ் போதுங்க வண்டி. ரெட்டில்ஸ் போகிற டிஎன்எஸ்டிசி. அப்படியே நம்ம கீழே குளிச்சிட்டோங்க. கீழ் வழி நேரத்தில் கீழ் வழி மேலே போகுதுன்னு நினைக்கிறேன். பார்க்க சூப்பராக இருக்குது. கீழே மேலெல்லாம் ஒரு வண்டி போகுது. வண்டி சும்மா ஃபேக்ட்ரி தாங்க நிறையா இருக்குதுங்க. செங்குன்றம் மாட்டிட்டோம். ஃபேக்ட்ரிஸ் எண்ணூறு பாலத்தில் நம்ம வந்து டேர்ன் எடுப்போம் போலங்க. டேர்னா இல்லை ஒரு ஸ்டைடு தான். நம்ம டேர்ன்லாம் கிடையாது. சூப்பராக பாலம் பாலத்துக்கு கீழே ஆக்சுவலி இது. I see that route. The route is very super now. நாங்கள் அழகாக பாலத்து மேலே போகலாம். ஆனால் அந்த பஸ் பாலத்து மேலே போகாது. ஏன்னா பாலத்து மேலே போனால் ரொம்ப டைம் ஆகும்னு சொல்லிட்டு கீழ் வழியை சூஸ் பண்ணியிருக்குது. கீழ் வழியில் வந்தாலும் சூப்பராக பாருங்க. பாலம் இல்லைங்க. ஆக்சுவலி நம்ம வர வேண்டிய பாலமே இதுதான்.
பட் நம்ம கீழே வெளியில் வந்துட்டோம். அதே மாதிரி நம்ம இதில் பார்த்திங்கன்னா லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க, அதை கொஞ்சம் இருட்டாக இருக்குது. சூப்பருங்க. போக போக நம்ம ரைடு சும்மா தீயாக பார்த்துது பாருங்க. அந்த பக்கம் அந்த தாத்தாவுக்கு தான் ஓவர்டேக் அடிச்சிச்சு வண்டி. அந்த தாத்தாவே இப்போ வந்துட்டார். அந்த டிரைவரு, அந்த லாரி டிரைவர் தாங்க ஓவர்டேக் அடிச்சுட்டு போயிட்டோம். அந்த சிமெண்ட் லாரி கூட ஓவர்டேக் அடிச்சிட்டோம். இப்போ வந்து அது நம்மளை ஓவர்டேக் அடிச்சுட்டு போகுது பாருங்களேன். அதாங்க சூப்பர்ல, சூப்பராக அவங்க போயிட்டு இருக்காங்க. வரும்போது ஏதாவது ஸ்டாப்பு தான் வச்சாங்கன்னா சூப்பராக இருக்குங்க. ஸ்டாப் வைப்பாங்களான்னு தெரியல. பாட்டி போக போக அதிகமாகிட்டே இருக்குது. குளிருது வேறு, அதான் தடுக்கின்னு வந்தேன். பட் குளிருது. நம்ம கீழே இறங்கிட்டோம். திரும்பி கீழே இறங்குவாங்க. நல்ல ஒரு டேர்னு கீழே மாறி போயிட்டு என்னன்னு தெரியல. ஐ திங்க் ரூட்டு பெரிய இடம் போலாங்க. திருப்பதி ரூட்டு பெரிய இடம் போல என்னன்னு தெரியல. லாரி நடுவுக்குள்ளே போகிறோம். சூப்பரில் லாரி நடுவில் போகிறோங்க. அப்படியே நம்ம பாலத்துக்குள்ளே போகிறோம். இந்த பக்கம் ரூட்டை பிடிச்சிட்டாங்க. கீழே வழியாக வந்தீங்கன்னாலே போவாங்க. ரோடுக்குள்ளே செடியெலாம் பூந்துருக்கா. ஓகே, நம்ம வந்து இந்த சைடு ஒரு லெஃப்ட் எடுத்துகிறோம். நேராக வந்தோம்ல, அப்படியே லெஃப்ட் எடுத்துகிறோம். பைபாஸ் தான் போலங்க. எல்லாம் நியூ இயர் செலிப்ரேஷன் போயிட்டு இருக்குங்க. ஏன்னா நியூ இயர் 12 மணி தான். நான் 31ஆந்தேதி தான் வீடியோவே எடுத்துகிட்ருக்கேன். 31ஆந்தேதி நைட்டு எடுத்துகிட்ருக்கோம் வீடியோவை. இந்த இடத்துல அவ்வளோ சேஸ் எதுவுமே இல்லைங்க. ஏன்னா வந்து கொஞ்சம் குட்டி ரோடாக தாங்க இருக்குது. இது திருப்பதி போகிற ரூட்டு போல் என்னன்னு தெரியலங்க. ஊத்துக்கோட்டை வந்திருக்காங்க. ஊத்துக்கோட்டை திருவள்ளுவர் டிஸ்ட்ரிக்ட் ஊத்துக்கோட்டை வந்துட்டோம். ஊத்துக்கோட்டை வந்திருக்காங்க.
the next day. நீங்கள் இந்த ஏபிஆர்டிசி பஸ் பயணத்தை சூப்பராக பண்ணியிருப்பீங்க. ஸோ மறக்காம நம்ம சேனல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. ஸோ அப்போ தான் அதே மாதிரி நம்ம நிறைய பஸ் ஜேர்னி, நிறைய ட்ரெயின் ஜேர்னி அதான் பண்ண முடியும். அதேமாதிரி நீங்கள் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிட்டு கமெண்ட் பக்கத்தில் ஐப்புன்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும், அதை தொட்டு ஐப் ஏற்றி விடுங்க. ஸோ நம்ம அடுத்த ஒரு பஸ் வாகில் ட்ரெயின் வாகில் சூப்பராக சந்திக்கிறோம். ஹாப்பி நியூ இயர் மக்களே. ஓகேங்களா, பை பை, டாட்டா சி யூ. ஸோ நான் மேல் திருப்பதி ஷார்ட்ஸை முடிஞ்ச நான் போடுறேங்க. ஸோ டாட்டா எவ்ரி ஒன். ஸோ எல்லாருக்குமே குட் நைட்.